கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இன்றைய நாளில் நமக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய இறைவார்த்தையானது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அவர் பாருங்க, பறந்து காக்கிற பட்சி என்று சொல்லும்போது பட்சிகள் என்றால் பறவைன்னு அர்த்தம். இப்போ பறந்து காக்கிற பட்சிகளைப் போல என்று இதில் சொல்லப்பட்டிருக்கு. அது போல நான் உங்களை காப்பேன். கோழி தன் குஞ்சுகளை எப்படி பராமரித்து தன் செட்டைகளை மறைவில வைத்து பாதுகாக்கிறது போல நான் உங்களை காப்பேன். கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடுவது போல நான் உங்களை காப்பேன். இதெல்லாம் அதில் சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்குறோம். அது மாதிரி பறவைகளை குறித்து வேதத்தில் மிகவும் தெளிவாக நன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல நம் தேவன் அவருடைய செட்டைகளின் மறைவிலே, தம்முடைய கூடார மறைவிலே, நம் கரத்தின் நிழலிலே, அவர் கண்மலையின் வெடிப்பிலே, அப்படியாக இரத்த கோட்டைக்குள்ளாக அப்படியாக நம்ம என்ன செய்கிறாரா காப்பாற்றுவார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். இதில் 3 ஆசீர்வாதங்கள் இந்த வசனம் சொல்லுது. சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவு கோல், ஆதரவு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவற்றவர்களை அனாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதரவற்ற பெரியோர்கள், ஆதரவற்ற சிறு குழந்தைகள், அப்படி நம்ம நிறைய பார்க்குறோம் இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல எருசலேமின் மேல் எப்படி இருப்பாராம்? ஆதரவாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முதலாவது ஆசீர்வாதம் சொல்லப்படுது. 2வது ஆசீர்வாதம் பாருங்க, அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். என்ன செய்வாராம்? பாதுகாப்பார். பாதுகாத்து எல்லா விதமான இடுக்கண்ணிலிருந்து, அதற்கு வரக்கூடிய துன்பங்களிலிருந்து அதையெல்லாம் தப்ப பண்ணுவாராம். தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிற தேவன் நம் தேவன். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அந்த ஆதரவாக இருப்பதோடு மட்டுமல்ல, அந்த எருசலேமை என்ன செய்வாராம்? காத்து தப்ப பண்ணுவார். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம ஆதரவாக இருக்கிறாரு, அதனால் நமக்கு எந்த தொல்லையும் வராது, துன்பங்கள் வராது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. எல்லாமே உண்டு உலகத்திலே, உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே பாருங்கள், எந்த சூழ்நிலையும் எப்போதும் அவர் நம்ம கூடவே இருக்கிற தேவன். யெகோவா ஷம்மாவாக அவர் கூடவே இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவள் பாருங்க, அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். கடந்து வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள், எருசலேமில் வாழ்ந்து வர்ற ஜனங்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக துன்பத்தை கடந்து வந்தாங்க. இஸ்ரேல் மக்களே பாருங்கள், எகிப்திலிருந்து கானானை நோக்கிய பயணத்தில் அவங்க வருகிற வழியில் பார்த்தீங்கன்னா செங்கல் முன்னால் இருக்குது, பார்வோனின் சேனை பின்னால் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறார் ஆண்டவர்? கடந்து வந்து அவர்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அப்போ வந்து அவங்களுக்கு முன்னால் அந்த அவங்களுக்கு இருட்டாக இருக்குது, பின்னால் வர்றவங்களுக்கு இவங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக வெளிச்சம் காட்டுகிறார். அவங்க கடலை கடக்கிறாங்க. அவள் பாருங்கள் எவ்வளவுது. அப்போ திரும்ப இவங்கெல்லாம் கடந்து முடிஞ்சோடனையும் திரும்பவும் இந்த செங்கடலை திரும்பவும் தண்ணீர் ஒன்றாக இணைய செய்கிறாரு. பிளவுபட்ட தண்ணீர் ஒன்றாகிறது. அந்த இடத்துல பார்வோனும் அவன் சேனைகளும் ரதங்களெல்லாம் உருண்டு அப்படியே எல்லாம் ஐயத்தை போல மூழ்கி போனார்கள் வேதம் பார்க்குறோம். அப்போ பாரு, இன்னுமே அகழ்வாராய்ச்சியில் செங்கடலுக்குள்ளாக பார்வோனினுடைய ரதங்கள், அதனுடைய சக்கரங்கள், உருளைகள்லாம் இன்னும் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஆண்டவர் கடந்து வந்து செங்கடலை கடக்க பண்ணுகிறார். ஏன்னா செங்கடலை கடக்கும்போது யார் அவங்களுக்கு முன்னால் கடந்து வந்தது? ஆண்டவரே அவர்களுக்கு முன்னால் சென்று வழிகளை வாய்க்க பண்ணார். யோர்தான் நதி அதே போல் பிரவாகித்து கரை உருண்டு ஓடக்கூடிய அந்த நதியை ஆண்டவர் குவியலாக குவித்து நிற்க வைத்தாராம். குவியலாக எதைத்தான் நிறுத்த முடியும்? ஒரு திடப்பொருளை தான் குவியலாக குவிக்க முடியும். ஆனால் திரவ பொருள் தண்ணீரையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா? குவித்து வச்சிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன? அவர் தண்ணீரை தன் வஸ்திரத்தில் கட்டி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. வஸ்திரத்தில் தண்ணி வச்சா கீழே எல்லாம் ஒழுகி போயிடாதா? நம்ம வஸ்திரத்தில் தண்ணியை கட்டி வைக்க முடியுமா? பாத்திரத்தில் தான் ஊற்றி வைக்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தண்ணீரை வஸ்திரத்தில் கட்டி வைத்திருக்கிறாராம். அப்போ அதனால தான் அந்த இடத்துல அந்த நதியை அவருக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நிறுத்த முடியும். மதில் போல் நிறுத்த முடியும், ரெண்டாக பிரிக்க முடியும்,
திரும்பவும் சேர்க்க முடியும், எல்லாத்தையும் அவரால் செய்ய முடியும். இப்போ இந்த இடத்துல கடந்து வந்து எரிகோ மதில் அவர்களுக்கு முன்பாக நின்றுது, பெரிய பேரியராக. அந்த எரிகோ சுற்றியில் இருக்கக்கூடிய அந்த மதிர்ச்சுவரில் அட் அ டைமில் என்ன செய்யலாம், அங்கேருந்து ஒரு வண்டி வரலாம், இங்கேருந்து 2 லாரிகள் அட் அ டைமில் போகலாம் மேலே ரோடு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒன்வே வழியில் பார்த்திங்கன்னா 2 வண்டிகள் போகிற மாதிரி இருக்குதுல்ல, இங்கேருந்து பஸ்ஸு போகுது, அங்கேருந்து எல்லா வாகனம் வருது. அந்த மாதிரி மதிர்ச்சுவர் எவ்வளோ எப்படி கட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள். அது சுற்றி இருக்கிற மதிர்ச்சுவரே காம்பவுண்டு வாழே அவ்வளோ பெருசாக. அப்போ அதையவே என்ன செஞ்சார், துதியினால் அது இடிந்து விழ செய்தார் பாருங்கள். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அதுக்கு முன்னால் என்ன சென்றது, உடன்படிக்கை பெட்டி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு அப்படியே போகிறாங்க. அதன் நிமித்தமாக தான் உடன்படிக்கை பெட்டி நின்னதுன்னே அவர்கள் ஆசாரியர்களுடைய கால்கள் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்தில் யோர்தான் குவிந்து நின்றுது. அதே போல் அந்த உடன்படிக்கை பெட்டி அவங்க தூக்கிட்டு அவங்க ஆரவாரிக்கிறாங்க. அந்த எரிகோ மதிலே அப்படியே தரைமட்டம் ஆயிடுச்சு. அப்படி ஆண்டவர் அந்த என்ன செய்கிறார், அற்புதம் செய்கிறாரு. அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்கு அன்பான பிள்ளைகளே, நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சியை போல நம்மை ஆண்டவர் தன் சிறகுகளால் மூடி, சிறகுகளால் ஏந்தி, சிறகுகளால் நம்ம காத்து அவர் வருகிறார், பராமரிக்கிறார், சுகம் தந்து அவள் ஆதரவாக இருக்கிறாரு. நம்மை காத்துக்கொள்கிற தெய்வமாக இருக்கிறாரு. அதே போல் நம்மை விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறாரு. பார்த்தீங்களா, கடந்து வந்து அதை விடுவிக்கிறார். ஆக எப்பேற்பட்ட உங்களுக்கு பாண்டேஜ் ஏதாவது இருக்குதா, பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஜென்ம பாவம், கர்ம பாவம் எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம் வாழ்க்கையில் கடந்து வருவார் என்றால் அது விடுவிக்கப்படும். ஆகவே நம்ம விடுதலைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் வாங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இப்போ பிரச்சனையான நேரத்தை நீங்கள் கடந்து வாங்க அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுக்கு அதுக்கு பதில் தருவார். எங்களை மிகவும் நேசி வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் கூட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு நீ பேசினதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, அப்பா பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நீர் ஆண்டவரே எருசலேமை கர்த்தர் ஆண்டவரே அதற்கு ஆதரவாக இருந்து அதை ஆண்டவரே காத்து, ஆண்டவரே அதை தப்பை பண்ணி, ஆண்டவரே அதுக்கு எல்லா பிரச்சனைகள் இருந்தும் எல்லா துன்பங்கள் இருந்தும் அதுக்காக நீர் கடந்து வந்து அதை விடுவித்தீர் ஆண்டவரே. அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் வாங்க. எங்கள் வாழ்க்கையை அப்போ தான் நாங்கள் விடுவித்து நாங்கள் விடுதலையோடு வாழ முடியும். அநேக காரியங்கள் எங்களை கட்டி வைத்திருக்குது, சமூக காரியங்கள் மற்றும் எல்லா இடத்திலும் எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் எல்லாராலும் நொறுக்கப்படுகிறோம். ஆண்டவரே அப்பா, இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து வைங்க, ஆசீர்வதிங்க. அவ்வாறு நீ செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.